நான் விழுந்து 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 சோர்ந்து 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 நடந்து போதெல்லாம் விழுந்து எழுந்து நடந்து விழுந்து எழுந்து நடந்து அப்படின்னு போகும்போதெல்லாம் நான் நினைச்சேன், ஏன் தான் நான் அடிக்கடி விழுறேன், ஏன் தான் நான் அடிக்கடி சோர்ந்து போயிடுறேன், ஆண்டவர் என்னை தூக்கி விட மாட்டேங்கிறாரே, ஆண்டவர் மௌனமா இருக்கிறாரே, இவ்வளோ நாள் காத்திருக்கிறேனே, ஆண்டவர் மௌனமா இருக்கிறாரே. ஆனால் அந்த மௌனத்தில் ஆண்டவர் ஏதோ ஒன்றை எனக்கு செய்கிறார். என்ன செய்கிறார்? இனி நான் ஓடினாலும் இளைப்படையாமல், இனி நான் நடந்தாலும் சோர்வடையாமல் இருக்கும்படியான புது பலனை அவருடைய மௌனம் எனக்குள் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா! அவருடைய மௌனம் எனக்குள் ஒரு புதிய பலனை கொண்டு வருகிறது. என்ன பலன்? இதுவரைக்கும் நான் ஓடினால் தடுமாறி கீழே விழுந்து விடுகிறேன், இதுவரைக்கும் நான் நடந்தா கூட சோர்ந்து போயிடுறேன். ஆனால் நான் ரொம்ப நாளா காத்திருந்து ஆண்டவருடைய மௌனம் கலைந்த பிறகு இப்பொழுது நான் ஓட ஆரம்பிக்கிறேன். இப்பொழுது எனக்கு இளைப்படையாத கால்களை தந்திருக்கிறார். இப்பொழுது நான் நடக்கிறேன், சோர்வடையாத கால்களை தந்திருக்கிறார். ஆண்டவர் ஏன் தெரியுமா உங்க வாழ்க்கையில மௌனமா இருக்கிறார் பிரதர்? ஏன் தெரியுமா உங்க வாழ்க்கையில மௌனமா இருக்கிறார் சிஸ்டர்? இதுவரைக்கும் நீ அனுபவிக்காத ஒரு புதிய பலனை நீ அனுபவித்து இனி வரக்கூடிய நாட்களிலே ஓடினாலும் இளைப்படையாத, நடந்தாலும் சோர்வடையாத கால்களை நீ பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் மௌனமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! நான் காத்திருக்கிறேன், அவர் மௌனமா இருக்கிறார். எதுக்கு மௌனமா இருக்கிறார்? நான் எழும்புவேன் ஒரு நாள், நான் ஓடுவேன் ஒரு நாள், நான் இதுவரைக்கும் நடக்காத நடையை நடப்பேன் ஒரு நாள். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு இளைப்பு வராது, எனக்கு சோர்வு வராது. ஏன்? நான் ஏற்கனவே என்னை காத்திருக்க வச்சு அவர் மௌனமாக இருந்து என்னை புது பலத்தால் நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா! அப்போ இன்றைக்கு காலையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஏன் மௌனமாக இருக்கிறார்? ஏன் தான் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாரோ, ஏன் தான் ஆண்டவர் என்ன ஆன்சர் தரலையோ அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டு வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை புது பலத்தால் நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களை அவருடைய பலம் நிரப்பி கொண்டே இருக்கிறது. உங்கள் விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமென்.